2 சிறுநீரகங்களும் சேர்ந்து விட்டதா? என்ன செய்வது? கடவுள் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா என்று ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுக்காகத்தான் இந்த காணொளி. தேவனுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து ஒருமனப்பட்டு இந்த ஜெபத்தை செய்யுங்கள். மார்க்கு 7:27 சுகம் பிள்ளைகளின் அப்பம் என்று வேதம் சொல்கிறது. நமது பிள்ளைகளுக்கு நம்முடைய அனுமதி இல்லாமலே வீட்டில் இருக்கும் உணவை எடுத்து சாப்பிடுவதற்கு எவ்வளவு உரிமை இருக்கிறதோ அவ்வளவு உரிமையோடு நாமும் நமக்கு சொந்தமான அப்பமாகிய சுகத்தை விசுவாசத்தினால் எடுத்துக்கொள்ள முடியும். இந்த பிள்ளைகளின் அப்பமாகிய சுகத்தை நாம் அனுதினமும் எவ்வாறு எடுத்துக்கொள்வது என்பதை பற்றி நீங்கள் மேலும் அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே கமெண்டில் வந்து தெரியப்படுத்துங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். 200 லைக் மற்றும் 200 கமெண்ட்டுகள் வந்தால் உங்களில் அநேகருக்கு இந்த வீடியோ தேவை என்பதை நான் புரிந்து கொண்டு அதற்கான வீடியோவை அடுத்ததாக வெளிக்கொணர்வேன். இப்பொழுது மேலே உள்ள வசனத்தின்படி நாம் ஜெபிக்க போகிறோம். என்னோடு கூட ஜெபத்தில் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். எங்கள் பரலோக தகப்பனே, உமது குமாரனாகிய இயேசுவின் நாமத்தில் உமது கிருபாசன தண்டையிலே செயலிழந்து போன சிறுநீரகத்தின் சுகத்திற்காக நாங்கள் வந்து நிற்கிறோம். என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற இந்த தேவனுடைய பிள்ளைக்கு ஒரு அற்புத சுகத்தை நீர் கட்டளையிடுவீராக. இவர் செய்த பாவங்களை, குடும்பத்தாரின் பாவங்களையும் முற்பிதாக்களின் பாவங்களையும் நீர் மன்னிப்பீராக. இவர்களும் இவருடைய முற்பிதாக்களும் சாத்தானோடு செய்த சகல உடன்படிக்கைகள் மற்றும் சகல வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ரத்து செய்கிறேன். இவருக்கு விரோதமாக சாத்தான் வைக்கிற எல்லா குற்றச்சாட்டுகளுக்கு விரோதமாக இயேசுவின் இரத்தத்தினாலே இவர் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நான் சாட்சியாக வைக்கிறேன். எனவே இவருக்கு விரோதமாக நியாயத்தில் எழும்புகிற எல்லா நாவுகளையும் நான் குற்றப்படுத்தி இவருக்கு விரோதமாக உருவாக்கப்பட்ட எல்லா ஆயுதங்களும் வாய்க்காமல் போவதாக என்று சொல்லி கட்டளையிடுகிறேன். இயேசு சிலுவையில் பாடுபட்டு சம்பாதித்த சுகம் அது எங்களுக்குரியது. அது பிள்ளைகளின் அப்பம் என்று நாங்கள் விசுவாசித்து அந்த சுகத்தை உரிமையோடு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது எடுத்துக்கொள்கிறோம். அப்பா, இவர் சுகம் அடைவதற்கான தீர்ப்புகள் பரலோகத்திலிருந்து வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. வியாதியஸ்தர்களை சுகமாக்கும்படி நீர் கொடுத்த அதிகாரத்தின்படி இந்த வீடியோவில் என்னோடு கூட இணைந்து ஜெபித்த இந்த தேவனுடைய பிள்ளைக்கு இயேசுவின் நாமத்தில் செயல் இழந்த சிறு நீரகங்கள் சுகம் அடைவதாக. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஜீவன் அந்த சிறு நீரகத்தில் பாய்வதாக. பரிசுத்தாவின் வல்லமை பாதிக்கப்பட்ட அந்த சிறு நீரகத்தை உயிர்ப்பிப்பதற்காக நான் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் கொடுத்த அற்புத சுகத்திற்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். இயேசு உங்களுக்கு செய்த அற்புதங்களை கமெண்டிலே வந்து தெரிவிங்கள்.